மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம், எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான நன்மை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், இதை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதனும் பகிரன ரோகாதிபதியான செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர், பரவாயில்ல. 7, 8 விட 9 சூப்பர். ஆனா என்ன நீச்சம். ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். என்ன, தந்தையார் விஷயத்துல, தந்தையாரோட உடல் ஆரோக்கியம், தந்தையாரோட முன்னேற்றம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதேமாதிரி தந்தையார்ட்ட அனாவசியமான சண்டையெல்லாம் வச்சுக்கப்படாது. சரியா? பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். அதாவது என்ன, வாய்தா கீதா தடை தாமதங்கள் ஏதாவது வந்துட்டு இருக்கும். சரி, அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கலாம். சரியா? அடுத்தபடியா 3/12/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் வக்ரகதி வேற அடைகிறார். அதனால எல்லா விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல, அதே மாதிரி உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலயுமே நிதானமான போக்கை கடைபிடித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள். அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மீட் அவுட் பண்ணி அனுசரிச்சு போயிட்டா ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிறுடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர், சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும். அடுத்தபடியா 7/12 கூடிய அதிபதி சுக்கிரபகவான். இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி, விரையாதிபதி. எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கார். அது 2 நாள் தான் இருக்கார். ஓரளவுக்கு தனவரம் உங்களுக்கு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அடுத்தபடியா 3/12/2024 முதல் இந்த சுக்கிரபகவான் சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அற்புதம். உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் நிதானமாக அருமையாக செல்லும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக மறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பீர்கள். அதன் மூலம் கண்டிப்பாக நன்மைகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு இது பொற்காலம் என்று சொல்லலாம். கண்டிப்பா ஒரு பெரிய நன்மை அவர்களுக்கு வந்து சேரும். 30/12/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்க வர போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துக்கு வந்து போறார். நிமித்தம் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சந்தோஷம். சரியா? அடுத்தபடியா 8/11 கூடிய அதிபதி புத பகவான் ஜென்ம ராசியில இருக்கார். சூப்பர். ஏன்னா இந்த புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் ஜென்ம ராசியில இருந்தாலே மனசுல எவ்வளோ வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே இருந்தா கூட அதை அப்படியே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். ஆக இந்த புதன் பகவான் ஜென்மராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சவாலை சமாளிப்பீங்க. சரியா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லைங்க. ஏதோ கோவில் விசேஷங்கள் அதிலெல்லாம் நீங்க கொஞ்சம் பங்கு பெறுறதுனால ஓரளவுக்கு மனசுல ஒரு கவலைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அறிவுத்திறன் மேம்படும். ஏன்னா புதன்னாலே அறிவுக்காரகன் தான். இந்த அறிவுக்காரகன் கரெக்டாக ஜென்மராசியில் இருக்கிறதுனால இந்த மூளையில இந்த கம்ப்யூட்டர் அழகாக ஒர்க் பண்ணும். அந்த குழந்தைகளுக்குலாம் நல்லா படிப்பாங்க. அதுக்கு உண்டான ஒரு மதிப்பெண்கள் அதெல்லாம் வாங்கறதுக்கு வாய்ப்பு. அதேமாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைப்பார்கள். சரியா? எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒருவித முன்னேற்றம் அமையும். அடுத்தபடியாக 31/12/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 2ஆம் இடம்ங்கிறது அற்புதமான இடம் தான். ஏன்னா இந்த புத பகவான்லாம் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது அறிவுத்திறன் அப்படியே அதிகரித்து அதன் மூலமாக ஒரு செல்வத்தை கண்டிப்பாக வாரி வழங்குவார். ஜீவனாதிபதி சூரிய பகவான் ஜென்மராசியில் இருக்கார். கொஞ்சம் அப்பப்போ கோபம் வருது. கரெக்டா? டென்ஷன் ஆறுது. எதுக்கு எடுத்தாலும் சில நேரங்களில், எல்லா நேரங்களும் கிடையாது. சரியா? சில நேரங்களில் சில குழப்பங்கள், சில கோபங்கள் இந்த மாதிரி வந்து போகிறது. சரி, அதை பற்றிலாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக தான் இருப்பீங்க. அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவீங்க. அதற்குண்டான உயர்வுகளும் கண்டிப்பாக வந்து சேரும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. 16/12/2024 முதல் இந்த ஜீவனாதிபதி எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அற்புதம். இனிமேல் தனவரவு உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் அருமையாக வந்து சேரும்.
2, 5 கூடிய அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து ரொம்ப சிறப்பு. ஆனா இவர் வக்ரகதியில் இருக்கார். ஸோ களத்திரத்தின் மூலமாக சில குழப்பங்கள் வரும். அதேமாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனவரவு தாமதப்பட்டாலும் இறுதியில் உங்கள் கைக்கு வந்து சேரும். குழந்தைகள் வழியில் கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது விசேஷம். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியா குரு பகவானின் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தில் உள்ளது. லாபங்கள் வந்து சேரும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அடுத்தபடியா 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. ஜென்மராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். மனசில் குழப்பங்கள் இருந்தால் கூட ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்தபடியா 9ஆம் பார்வை உங்களோட சகாயஸ்தானமிக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களோட முயற்சிகள் மூலமாக ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். உடன்பிறப்புகளின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடியா 3, 4 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி சுகாதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம், அர்த்தாஷ்டம சனி. கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கணும். அதேமாதிரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னா அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். சரியா? என்ன எச்சரிக்கை? நீங்கள் கிளம்பும்போது அந்த டிக்கெட்டு அது இது எல்லாமே எடுத்துக்கணும். ஓடி ஓடி அவசர கதி அப்படின்னு ஓடினா டிக்கெட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்லன்னு உள்ளெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ட்ரெயின்லேயும் சரி பஸ்லேயும் சரி இது. ஆனால் இப்போ என்ன மொபைலில் வந்துடுத்து இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரியா? அடுத்தபடியாக முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கணும். முயற்சிகளை எடுக்க தான் கண்டிப்பாக முன்னேற்றம் உங்களுக்கு வரும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரியா? உறவினர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அவங்க கிட்ட அனாவசியமான தர்க்கம்லாம் வேண்டாம். 3ஆம் பார்வையை உங்களோட பகிரன ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? 7ஆம் பார்வையை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால ஜீவனம் விருத்தி அடையணும் அப்படின்னா கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அடுத்தபடியாக அதாவது 10ஆம் பார்வையை உங்களோட ஜென்மராசியை பார்க்குறாரு. ஸோ கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏற்கனவே அந்த இடத்துல சூரிய பகவான் உட்காந்துட்டு இருக்கார். கரெக்டாக 16ஆம் தேதி வரைக்கும். அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வரைக்கும். அதுக்கப்புறம் சூரிய பகவான் அப்படியே மாறினோன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் பஞ்சமஸ்தானமாக்கி 5ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஞானக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆன்மீகம் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும். நல்ல கவனிங்க. ஆன்மீகம்னா என்ன? ஒரு சொற்பொழிவு கேட்கறது, இல்லைன்னா ஒரு கதைகள் படிக்கிறது, இல்லைன்னா ஸ்லோகங்கள் படிக்கிறது. தெரிஞ்சா அதுக்காக எல்லாரும் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருமே ஸ்லோகங்கள் கற்றுக்கொண்டு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கேட்கலாம்ல. கரெக்டா? இப்போ ஐகிரி நந்தினி அது நமக்கு ஃபுல்லாக தெரியாது அப்படின்னா பரவாயில்லை. அதுக்காக படித்து கற்றுக்கிட்டு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப விசேஷம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு பாட்டை போட்டு கேட்கலாமே இந்த ஸ்லோகத்தை. அப்போ நமக்கு ஒரு மனசில் ஒரு இது இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நம்ம எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நுணுக்கங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் அவர்களின் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இன்னைக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் தடை தாமதங்களை சந்தித்தாலும் உங்களுக்கு அற்புதமான வகையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக சில முன்னேற்றங்களை காண்பார்கள். வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும், வெளியூர் போய் உத்தியோகம் பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா ஞானக்காரகன் கேது ஞானத்தை கொடுப்பார். சரியா? இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஸோ ஞானக்காரகன் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ராகு பகவான் பிரம்மாண்டமாக யோசித்தாலும் குழப்பினாலும் கேது பகவான் ஒரு தெளிவை கொடுப்பார். அதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக அமையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார். ஸோ செவ்வாய் பகவானை பலப்படுத்தணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ண நம்மளுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். நினைச்ச காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். ஒவ்வொரு சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் மறையும். சரியா? என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை போட்டு அர்ச்சனை செய்துவார்கள். கண்டிப்பாக ஒரு நன்மைகள் உங்களை தேடி வரும். ஏன்னா விருச்சிக ராசி ராசிநாதன் செவ்வாய்ங்கிறதுனால ராசிநாதன் பலமிழந்து இருக்கார். ஸோ அவரை பலம் கொடுக்கணும். சரியா? அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி சொல்லி நெய்தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில்
ஆயுள்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்கள் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2024 டிசம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், வாழ்க்கையை முன்னேற்றமடைய வைக்கக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.